பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியர் கிட்ட கல்வி கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம கதையோட சிறந்த மாவீரன் அந்த சூரியனுடைய புத்திரன் கர்ணன் வேதவியாசரோட அருளோட பரசுராமர் இருக்கும் மகேந்திரகிரிக்கு சென்று அவர்கிட்ட அஸ்திர ஞானத்தையும் மற்ற வேத ஞானத்தையும் கத்துக்க போறாரு. அங்க போய் மகேந்திரகிரியை அடைஞ்ச உடனே பரசுராமரை சந்திக்கிறாரு. உடனே பரசுராமரோ, யார் மகனே நீ, நான் இருக்கும் இடத்துக்கு நீ எப்படி வந்தன்னு கேட்க, வியாச முனிவரோட அருளோடுதான் நான் இங்கு வந்தேன் குருவே. உங்ககிட்ட அஸ்திர ஞானத்தையும் வேத ஞானத்தையும் கத்துக்கதான் நான் இங்க வந்தேன் சொல்ல. உடனே பரசுராமரோ, நீ சத்திரியனாக இருப்பின் இப்பவே இங்கிருந்து சென்றுவிடு. நான் சத்திரியர்களை அவர்கள் செய்த அதிகார துஷ்பிரயோகத்துக்காக 21 முறை அவர்கள் வம்சத்தையே வேறறுத்தேன். பிறகு அந்த பாவத்தை ஒழிக்க சிவபெருமான நினைச்சி தவம் செய்கிறேன். நீ சத்திரியனாக இல்லாவிடில் என்னிடம் தாராளமாக பாடம் கற்கலாம். ஆனால் அதற்கு முன் நான் பல பரீட்சை வைப்பேன். அப்பொழுதுதான் நான் உனக்கு அஸ்திர ஞானத்தையும் வேத ஞானத்தையும் போதிப்பேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு கர்ணனோ, நான் சத்திரியன் இல்ல குருவே, நான் பல குருவிடம் பாடம் கற்க சென்றேன். அவர்கள் என்னை தாழ்ந்த குலத்தோன் ஞானம் கற்க தகுதியற்றவன்னு மறுத்தாங்க. நீங்க ஒருத்தர் தான் கற்று தருவீங்கன்னு வியாசரோட அருளால் இங்கு வந்தேன். எமக்கு நீங்கள் கருணை கூர்ந்து ஞானம் அனைத்தையும் போதிக்கணும்னு சொல்ல பரசுராமரும் கர்ணனின் பெருந்தன்மையை நினைத்து அவருக்கு பல பரீட்சை வைக்கிறாரு. அதுல ரொம்பவும் கடினமானது அவரோட கண்ணை கட்டிட்டு சத்தத்தை மட்டும் வச்சு தன்னோட ஒரு முழு நாள் பணியையும் செய்யறது. இதன் மூலயமா கர்ணன் கஷ்டமான சூழ்நிலையிலும் எதிரியோட அதிர்வாற்றல்களையும் சத்தத்தையும் வச்சியே அவங்கள ஒரே அம்புல வீழ்த்தக்கூடிய திறன் பெற்றவராக மாறுறாரு. அர்ஜுனன் கழுகு போல உன்னிப்பான திறன் கொண்டு எதிரியோட குறிப்பிட்ட அங்கத்தை நோக்கி குறி செலுத்தும் திறன் கொண்டவர். அதே போல தன்னோட யூகித்தல் மூலயமா இரவுல வெளிச்சமே இல்லாம குறி வச்சு அம்பு செலுத்தும் திறன் கொண்டவர். ஆனா அதை விட கர்ணன் ஒருபடி உயர்ந்தவர். அவருக்கு பார்வை பலம் வேணாம், எதிரியோட சத்தம் வரும் திசையை நோக்கி அம்ப தொடுத்து அவங்கள வீழ்த்தக்கூடிய திறன் பெற்றவர். உங்களுக்கு கர்ணனை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகின்றன.